Good morning to the all students. Today class is social. The topic is Unit 7 Anti-Colonial Movement and the British of Nationalism. So yesterday I will teach about this topic. Okay. So last class I will show you So, the foundation of Indian National Congress 1870 to 1885, rise of nationalism, economic criticism of this colonialism, objectives and the methods. These are the yesterday I will solve the topic militarization. Today I will continue the topic patriots of Bengal. So, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா patriots of Bengal, வங்க பிரிவினை. Patriotism of Bengal in 1905 was the most unpopular of all. The patriotism led to the whisper protest all across India, starting a new phase of Indian national movement. The idea of patriotism was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. So, என்ன அப்படின்னா 1905ல் வங்க பிரிவினை அப்படின்றது வந்து மிகவும் ரொம்ப அதிருப்தியாக ஏற்பட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா முழுவதும் வந்து விரிவான போராட்டங்கள் வந்து நடந்தது. இந்த பிரிவினையை வந்து வழிவகுத்தன. ஸோ இந்திய தேசிய இயக்கம் வந்து புதிய அத்தியாயத்தை வந்து உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்து முஸ்லீம் இவங்களுக்கு இடையே வந்து பிளவு வந்து உருவானுச்சு. ஸோ வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான நிறைய அரசியல் நடவடிக்கைகளும் வங்க அடக்குமுறைகளும் இருந்தனால இந்த வங்க பிரிவினை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்தது ஹிந்து முஸ்லீம் டிவைட். ஸோ இந்து முஸ்லீம் பிரிவினை. இட் வாஸ் ஓப்பன்லி ஸ்டார்டட் தட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம் வாஸ் டு curtail Bengal influence and weaken the nationalist movement by placing Bengal under two administrative units. Curzon reduced the Bengal speaking peoples to linguistic monitors in a divided Bengals. Curzon assured Muslims that in the new provisions of East Bengal, Muslims would enjoy a unity with they never enjoyed since the day of the Mughals. Instance of divisions the Bengal people along the religious line, patriotism united them. The growth of regional language newspapers played a role in building a sense of pro-Bengalic identity. So என்ன அப்படின்னா வங்காளத்தில் வந்து ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தேசியவாத இயக்கம் அப்படின்றத வந்து வலுவிழக்க செய்யணும் அப்படின்றதுக்காக வங்க பிரிவினை நோக்கி வந்து வெளிப்படையாக வந்து தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வங்கத்தை வந்து 2 நிர்வாக பிரிவுகளாக வந்து கீழ் வந்து பிரித்தாங்க. ஸோ முதல் வங்க மொழி பேசும் மக்கள் அப்படின்னும் மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற தகுதிக்கான கான் பிரபு அப்படின்றவர் வந்து குறித்து விட்டார். ஸோ மொழி சிறுபான்மையினர் ஒரு பக்கமும் வங்க மொழி பேசுகிற ஒரு பக்கமும் 2 பிரிவாக வந்து பிரித்தாங்க. ஸோ அதை வந்து முகலாயர் ஆட்சி காலத்தில் வந்து அனுபவிக்காத ஒற்றுமையை வந்து முஸ்லீம்கள் வந்து கிழக்கு முஸ்லீம் வங்காளம் அப்படின்னு ஒரு புதிய அத்தியாயம் வந்து தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதிய மாகாணங்கள் வந்து உருவானுச்சு. ஸோ உருவாகி என்னாச்சு அப்படின்னா கர்சன் அப்படின்றவர் தலைமையில் அந்த மாகாணங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா உறுதியளித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மத அடிப்படையில் வந்து வங்க மக்களை வந்து பிரிக்க நினச்சாங்க. ஸோ பிரிவினை வந்து செல்லாது அப்படின்னு பிரிப்பது பதிலாக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒன்றிணைச்சாங்க. ஸோ வங்காளத்தை அடையாளமாக உணர்வுபூர்வமாக பொருட்களை உருவாக்கிய வட்டார மொழியில் வந்து பத்திரிகை வளர்ச்சி அப்படின்றது பெரிதும் உதவிச்சு அப்படின்னு சொல்லலாம். Paritians movement and Hindu-Muslim பிரிவினை. With the failure to annul the patriotism, moderate leaders were forced to rethink the strategy and looked for new techniques of protest. The boycott of British goods
was one such method. However, the agenda of Swadesiya movements was still restricted to secure an annulment of patriotism, and the moderated were very much against utilizing the campaign to start a full-feeding passive resistance. The militant nationalists, on the other hand, were in the favor of existing the movements beyond Bengal and the intention of a full-scale mass struggle. ஸோ என்ன அப்படின்னா வங்கை பிரிவினை அப்படின்றது வந்து தடுக்க வந்து தவறியதால் தேசியவாத தலைவர்கள் என்னென்னா தங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸை வந்து புகுத்த ஆரம்பித்தாங்க. அது வந்து மறு சிந்தனையாக வந்து நிர்பந்திக்கப்பட்டது. ஸோ இதனால் ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறைகளை வந்து தேட தொடங்கினாங்க. பிரிட்டிஷோட பொருட்களை எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா புறக்கணித்தாங்க. எங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் பொருட்கள் வந்து வேணாம் அப்படின்னு. அப்புறம் வந்து சுதேசிய இயக்கம் அப்படின்றது வங்க பிரிவினைக்கு வந்து முக்கிய ஒரு திருப்பு முனைவாக வந்து அமைஞ்சது. ஸோ அவங்களோட கொள்கைகள் உறுதி செய்வதில் வந்து கட்டமைப்போடு இருந்தாங்க. ஸோ முழுமையான மறைமுக எதிர்ப்பை வந்து துவங்குவதற்காக நிறைய பிரச்சாரங்களை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. தேசியவாதிகளோட ஆதரவாக வந்து தேசியவாதிகள் ஆதரவு இல்லாதனால மற்றபுறம் வந்து தீவிர தேசவாதிகளை வந்து வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பொதுமக்களோட வந்து என்னது போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு ஆதாரமாக வந்து இருந்தது. The day Bengal was officially patriot, 16th October 1905 was declared as a day of mourning. ஸோ என்ன அப்படின்னா 1905 அக்டோபர் 14 வங்காளத்தில் வந்து அதிகபூர்வமான பிரிவின போது அந்த நாளை வந்து என்னென்னா துக்க நாளாக வந்து அறிவித்தாங்க. ஸோ மானோரிங் அப்படின்னா துக்க நாள் அப்படின்னு அர்த்தம். Thousands of people took part in this Ganga and marched on the street and the Calcutta singing Banda மந்திரம். ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கங்கை நதி புனித நீராடிட்டு வந்தே மாதர பாடலை பாடியபடி வந்து என்னென்னா கல்கத்தா வரைக்கும் வந்து நடந்தாங்க. கல்கத்தா வரைக்கும் சாலையில் வந்து அணிவகுத்து வந்து நடந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைகாட் த சுதேசிய மூமெண்ட். சுதேசிய மூமெண்ட்டை வந்து எப்படி வந்து புறக்கணிச்சாங்க சுதேசி இயக்கத்தை 1905 to 1911. Boycott and Sudesiya were always interlinked to each other and part of the wider plan to make India self-sufficient. Four major trends can be discredited during the Sudesiya movement in Bengal. The moderate trends, constructive Sudesiya, militant nationalism, revolutionary terrorism. ஸோ என்னென்னா புறக்கணிப்பு சுதேசியம் இயக்கம் அப்படின்றது இந்தியாவில் வந்து அப்போ தற்சார்பு அடையதாக வந்து விரிவான ஒரு திட்டத்தை வந்து ஒன்றுக்கு வந்து சான்றாக இருந்தது. ஸோ ஒன்றோட ஒன்று இணைந்து தான் வந்து இருந்தது. வங்காளத்தில் சுதேசியம் இயக்கம் அப்படின்றது வந்து 4 முக்கியமான போக்குகளை வந்து உடையதாக வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து மாடரேட் ட்ரெண்ட்ஸ், மிதவாதிகளோட போக்கு. அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியா, ஆக்கப்பூர்வமான சுதேசியம் அப்படின்றது. தேர்ட் ஒன் வந்து மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், தீவிர தேசியவாதம் அப்படின்றது. ஃபோர்த் வந்து ரெவல்யூஷனரி டெரரிசம், புரட்சிக்கார தேசியவாதம் அப்படின்றது 4 முக்கியமானதாக வந்து இருந்தது. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியா அப்படின்றது என்னென்னா ஆக்கப்பூர்வ சுதேசியா. த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் லார்ஜ்லி stressed upon self-help. It focused on building alternative institutions of self-government that would operate free of British control. Sudesiya shops sprang all over the place, selling textiles, handlooms, soap, earthware, match and leather goods. ஸோ என்னென்னா ஆக்கப்பூர்வ திட்டங்கள் வந்து அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவிகளாகவே வந்து வலியுறுத்தினாங்க. ஆங்கில ஆட்சியில் வந்து கட்டப்பட்ட சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளாக வந்து உருவாக்கப்பட்டது. அது வந்து அதில் வந்து குறித்து கவனம் வந்து அதிகமாக செலுத்தினாங்க. ஸோ சுயமாக வந்து வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி துணிகள், கைத்தறி ஆடைகள், சவக்கிரம், சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டிகள், தொழில் பொருட்கள்,
தோல் பொருட்கள் இதெல்லாம் வந்து சுதேசி கடைகளில் வந்து விற்பனை செய்யப்பட்டது. இதையெல்லாம் பரவலாக வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் மறைமுக எதிர்ப்பு. ஃப்ரம் 1906, the Sudeshia movement took a turn under the new direction. The Sudeshia program including 4 points: boycott of foreign goods, boycott of government schools and colleges, codes, titles and government service, development of Sudesian industries, national schools, resources to armed struggle if British represents when boycott the limit of the endurance. ஸோ என்ன அப்படின்னா 1906 சுதேசிய இயக்கம் அப்படின்றது மறுபாதையில் செல்ல துவங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட புதிய திசையில் வந்து சுதேசிய இயக்கம் வந்து 4 அம்சங்களை வந்து கொண்டு இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கணும், எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து புறக்கணிப்பது அப்படின்னு சொல்லி, அப்புறம் நீதிமன்றங்கள், பட்டங்கள், அப்புறம் வந்து அரசு சேவைகளை வந்து புறக்கணிப்பது, சுதேசிய தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்துவது. இது 4 தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக வந்து இருந்தது. அதே மாதிரி பொறுத்து கொள்ளும் அளவுக்கு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து தண்டனை வழங்கணும். அவங்களோட அடக்குமுறைகளை வந்து ஆயுதமேந்திய போராட்டங்களை வந்து 4 அம்சங்களில் வந்து பின்பற்றப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிலிட்ரியட் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். Lala Lajpat Rai and Punjab, Bala Gangadhar Tilak of Maharashtra and Bipin Chandrapal of Bengal were 3 promoting leaders during the Swadeshya period and were referred to as Lala Balpai Triumvirs. Punjab, Bengal and Maharashtra emerged as the heartbeat of military nationalism during the Swadeshya movement in South India. Thuthukon became the most important location of Swadeshya activity, which the launch of the Swadeshya Steam Navigation Company by B.O. Chidambaram. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ பஞ்சாபில் லாலா லஜ்பத் ராய் அப்படின்றவரும், மகாராஷ்டிராவில் பால கங்காதர திலக் அப்படின்னும், வங்காளத்தில் வந்து பிபி சந்திரபால், இவங்க 3 பேருமே முக்கிய தலைவர்களாக எங்கே இருந்தாங்க அப்படின்னா சுதேசிய காலத்தில் வந்து இருந்தாங்க. இதில் லால் பால் அப்படின்றவர் வந்து என்று இவங்களை வந்து லால் பால் அப்படின்றவங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ என்னென்னா லாலா அப்படின்றதுனால லால், பால் அப்படின்றதுனால பால், பால அப்படின்றதுனால பால். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும், ஸோ இவங்க வந்து தீவிரமாக தேசியவாத இயக்கத்தில் வந்து மகாராஷ்டிராவில், வங்காளத்தில் வந்து உருவெடுத்தாங்க. ஸோ தென்னிந்தியாவில் வ.உ. சிதம்பரனார் தான் வந்து சுதேசி கப்பலை வந்து நிறுவி தொடங்கினார். ஸோ அதை வந்து தூத்துக்குடியில் வந்து சுதேசி இயக்கம் மிக முக்கிய தலமாக வந்து விளங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா குட்டி? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் சுவராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். சுயராஜ்யம் அண்ட் பொலிட்டிக்கல், அரசியல் சுதந்திரம். One of the common goal of the extremate leaders was to achieve Swaraj of self-rule. However, the leader different on the making of Swaraj. The Tilak's Swaraj was the attempt of this complete autonomy and total freedom for the foreign rule. ஸோ என்னன்னா சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவினை அப்படின்றது வந்து தீவிரவாதம் தன்மை கொண்டதாக வந்து இருந்துச்சு. பொதுவான குறிக்கோள் ஒன்றாக வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா சுயராஜ்யம் என்பது வந்து பொருள் தலைவர்களை வந்து வேறுபட்டது. பெரும் தலைவர்கள் வந்து திலகரை வந்து பொறுத்தவரை வந்து சுயராஜ்யம் என்பது முழுமையான ஒரு தன்னாட்சி அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அந்த ஆட்சியை வந்து முழுமையாக வந்து விடுதலை பெறுவதாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாலகங்காதர திலக் அப்படின்றவர் வந்து சொன்னார். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இல்லையா? ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவ் த homework. The homework is that this topic is over. Okay, I will give the homework. Answer in detail. How the peoples of Bengal responsible to the patriotism Bengal of 1905? This is homework and write it. Send me in your WhatsApp group. Thank you.